Hi dears, welcome back to the channel. Diploma courses கான allotment order வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ப்ராசஸ் பொறுத்தளவு காலேஜ் ஜாயினிங். ஸோ காலேஜ் ஜாயின் பண்ண என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் தேவை, எப்படி allotment ஆர்டர் வந்து டவுன்லோட் பண்ணணும், சீட் கிடைச்ச ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க என்ன பண்ணணும், சீட் வந்து கிடைக்காத ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க என்னெல்லாம் பண்ணணும், அடுத்த ரவுண்ட் நடக்குமா நடக்காதா, வெயிட் பண்ணலாமா வெயிட் பண்ணக்கூடாது, யாரெல்லாம் வெயிட் பண்ணலாம், ஸோ இதை பற்றி நம்ம சேனலை பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய சேனலை இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளுடைய வாட்ஸ்அப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன், மறக்காம ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் இயரை பொறுத்தளவு செகண்ட் ரவுண்ட் நடந்துச்சா இல்லையான்னு சொல்லி வீடியோட எண்ட்ல சொல்றேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து செலெக்ஷன் கமிட்டியோட வெப்சைட் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்து பேஜஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அதுல வந்து செலெக்ஷன் கமிட்டின்றது வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா பேராமெடிக்கல் வரக்கூடிய டிப்ளமோ கோர்சஸ் கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ அதில் வந்து எந்த கேட்டகரியில் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிங்களோ ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்க மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதை பொறுத்தளவு டிப்ளமோ இன் ஃபார்மசி இருக்கு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ அதில் பொறுத்தளவு லாகின் ஐடி, இமெயில் ஐடி, அப்ளிகேஷன் நம்பர் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். ஆனால் உங்களோட பாஸ்வேர்ட். ஸோ இது நீங்கள் என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டருக்கான லிங்க் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். சப்போஸ் உங்களோட பாஸ்வேர்டு மறைஞ்சுன்னா ரீசெட் பாஸ்வேர்டு கொடுத்து அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். அலாட்மெண்ட் ஆர்டரும் டவுன்லோட் பண்ணியாச்சு. அடுத்து என்னது, உங்களுக்கான காலேஜ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணணும். இந்த அலாட்மெண்ட் ஆர்டரை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து எந்த கோர்சஸ் எந்த காலேஜ் அலாட் பண்ணியிருக்காங்க எல்லாமே இருக்கும். ஸோ இதை நீங்க கொடுத்தா உங்களால காலேஜ்ல வந்து ஜாயின் பண்ண முடியும். ஸோ உங்க காலேஜுக்கு ஜாயின் பண்ற லாஸ்ட் டேட் 10/9/25 till 5 PM வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. ஸோ உங்களுடைய காலேஜ்ல நீங்க ஜாயின் பண்ணலன்னா உங்களுக்கு வந்து அந்த சீட்டை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த சீட்டை வந்து கொடுப்பாங்க. அதுக்கு தான் கவுன்சிலிங் நடக்கும். சீட் வேகன்சியை பொறுத்து தான் வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட் நடக்கும். ஸோ அதுதான் செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட். ஸோ இந்த மாதிரி ரவுண்ட்ஸ்னு சொல்லி கால்குலேட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்றாங்க. இது பொறுத்தளவு உங்களுக்கு வந்து கோர்சஸ் காலேஜ் வந்து பிடிக்கலன்னா நீங்க வந்து ஜாயின் பண்ணணும். சம்டைம்ல ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜ் வரைக்கும் போயிடுவாங்க, பட் அவங்களுக்கு ஹாஸ்டல் பிடிக்காது, காலேஜ் பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி ரீசன்லாம் கூட ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நீங்க ரிஜெக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் காலேஜ் போகாமலும் நீங்க ஜாயின் பண்ணாம இருக்கலாம். ஸோ கோர்சஸ் பிடிக்காத ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ஜாயின் பண்ணாம இருக்கும்போது செகண்ட் ரவுண்ட், அதாவது அடுத்த ஒரு ரவுண்டுக்கு நீங்க வந்து அட்டன் பண்ணலாம். அதே டைம் நீங்க வந்து காலேஜ் ஜாயின் பண்ணாம இருக்கிறதுனாலே ஒரு ரிஸ்க் இருக்கு. அது என்னன்னு சொல்லி வீடியோட எண்ட்ல சொல்றேன். ஸோ காலேஜ் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த சர்டிபிகேட் எல்லாமே வந்து மஸ்டா வந்து நீங்க கொண்டு போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டர் அண்ட் உங்களுடைய 10th சர்டிபிகேட் அண்ட் உங்களுடைய 12th சர்டிபிகேட் அண்ட் உங்களுடைய டிசி, கம்யூனிட்டி சர்டிபிகேட், நேட்டிவிட்டி சர்டிபிகேட். அது எல்லாருக்கும் தேவைப்படாது, ஒரு சில பேருக்கு மட்டும் தான் தேவைப்படும். அண்ட் உங்களுடைய ஆதார் கார்டு அண்ட் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அண்ட் இன்கம் சர்டிபிகேட். ஸோ இது எதுக்குன்னா ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ண போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது தேவைப்படும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் அட்மிஷன் ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ணணும். ஸோ நீங்க வந்து காலேஜ் ஜாயின் பண்ணும்போது இந்த எல்லா சர்டிஃபிகேட்டோட ஒரிஜினல் பிளஸ் வந்து ஜெராக்ஸ் காப்பி நீங்க வந்து கொண்டு போகணும். ஸோ இது எல்லாமே உங்ககிட்ட இருந்து வாங்கி ஸோ நீங்க ஒன்ஸ் வந்து காலேஜ் முடிச்சதும் உங்களுக்கு வந்து இது வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ இதுல எல்லாருமே வந்து உங்களுக்கான லாஸ்ட் டேட் வரைக்கும் வந்து காலேஜ்ல வந்து வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த லாஸ்ட் டேட் 5 PM வரைக்கும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி எல்லா லிஸ்ட்டுமே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுல ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸோ அடுத்த ரவுண்டும் நடக்கும். ஸோ செகண்ட் ரவுண்டை பொறுத்தளவு இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க, எவ்வளவு சீட் வேகன்சி இருக்கு, அதை பொறுத்து தான் வந்து செகண்ட் ரவுண்ட் வந்து நடத்துறாங்க. ஸோ அதுக்கான வேகன்சி லிஸ்ட்டும் வந்து செகண்ட் ரவுண்டு நடந்தா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. கோர்சஸ் கிடைச்சிருக்கு, நீங்க வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க, பட் வந்து கோர்சஸ் வந்து கிடைக்கல, என்னோட மார்க் ஹையா இருந்தும் எனக்கு கிடைக்கல, ஈவன் என்னுடைய மார்க் வந்து லோவா இருந்தும் கிடைக்கல, நெக்ஸ்ட் ரவுண்டு கிடைக்குமான்னு சொல்லி வெயிட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களா இருந்தீங்கன்னா ஸோ நீங்க வந்து தாராளமா வெயிட் பண்ணலாம். சம் டைம் வந்து நடக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். பிகாஸ் வந்து டிப்ளமோ கோர்சஸ், சர்டிபிகேட் கோர்சஸ்ல நிறைய சீட் வேகன்சி இருக்கும். ஸோ அதனால வந்து நடக்கிறதுக்கான சான்ஸும் அதிகம். ஸோ அடுத்த ரவுண்டை பொறுத்தளவு சீட் கிடைக்காத ஸ்டூடெண்ட்ஸும் அட்டன் பண்ணலாம். சீட் கிடைச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா ஸோ அவங்களும் நீங்க அட்டன் பண்ணலாம். பட் இதுல ரிஸ்க் என்னன்னா, உங்களுக்கு வந்து கோர்சஸ் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுங்க. சப்போஸ் வந்து நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ரவுண்ட் வந்து ஸோ அதை விட கம்மியான கோர்சஸ் கிடைக்கலாம், அதை விட பெஸ்ட் இல்லாத காலேஜஸ் கோர்சஸ் கூட கிடைக்கலாம், லோ காலேஜஸ் அந்த மாதிரி கிடைச்சிருச்சுன்னா ஸோ அதுவும் ஒரு வகையான ரிஸ்க் தான். ஸோ பெட்டர் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்க காலேஜ்ல நீங்க உங்களுக்கு பிடிச்சா நீங்க ஜாயின் பண்ணுங்க. அண்ட் சேம் டைம்ல எல்லா கோர்சஸ்க்கும் கவுன்சிலிங்ல வந்து சீட் வேகன்சி இருக்கு. சம் டைம்ல வந்து டிஃபார்ம் கோர்சஸ்க்கு வந்து வேகன்சி இல்லாம போகலாம், ஆப்டோமேட்ரிக் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில கோர்சஸ்க்கு மட்டும் வேகன்சி இருந்து அதுக்கு மட்டுமே வந்து செப்பரேட்டா கூட நடக்கிற சான்ஸ் அதிகம். லாஸ்ட் இயரை பொறுத்தளவு இதே மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்து ரொம்ப நாளா வெயிட் பண்ணாங்க. பட் ஒரு சில கோர்சஸ்க்கு மட்டும் தான் சீட் வேகன்சி இருந்துச்சு. ஸோ அதனால வந்து இந்த இயரும் அதே மாதிரி தான் இருக்கும்.
அடுத்த ரவுண்ட் நடந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து சீட் கிடைக்கணும். ஸோ இந்த டிப்ஸ் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஸோ கம்யூனிட்டி வைஸா வந்து எந்த கோர்சஸ்க்கு எந்த காலேஜ்ல வந்து சீட் வேகன்சி இருக்கு, அதாவது உங்க கம்யூனிட்டிக்கு எந்த காலேஜ்ல வந்து சீட் வேகன்சி அதிகமா இருக்கு, அது எல்லாமே நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு அந்த கவுன்சிலிங் வந்து அந்த காலேஜஸ் வந்து செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். ஸோ இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும். இதே போல தொடர்ந்து பேராமெடிக்கல் பத்தி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. Thank you for watching. Keep supporting me. Thank you.